ஏன்டா ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கா நீங்க தான் கேட்டீங்க. ஆனா ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான். அவன் குடும்பத்தையும் அவனை இப்படி யாரா பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஓட்டு போட நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. கையில் ஒரு பேக்கில் அரிவாள் கத்தி, அதை தாண்டி இன்னொரு வெட்டருவா, இது எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு எகிரி நடிக்கிறாப்புல அந்த வீடியோ நான் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதை தாண்டி எங்கள் அப்பாவை தலையில், எங்கள் அம்மாவுக்கு உண்மையாக சொல்கிறேன், யூட்ரஸில் பிரச்சனை, ப்ராப்ளம் வயிற்றில் மிதித்து, எங்கள் பாட்டியை மிதித்து, அண்ணனை அடித்து, அவனுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸில் என்கேஜ்மெண்ட், அண்ணனை அடித்து, இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல என்ன என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பாருங்களேன். இது பண்ணா வீட்டுக்கு வெட்டி கொள்கிற அளவுக்கு இவனுங்க வராங்கிற கான்சிக்வன்ஸஸ் நான் எதிர்பார்க்கல. சரி, ஓகே, பரவாயில்ல. கடைசியில் ஜட்டியோட உட்கார வச்சாங்க மக்கள், இது பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. என்ன பண்ணுறது, மக்களுக்காக பேசினா வீட்டில் அப்பா அம்மா யாருக்கும் நிம்மதி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு அட்வொகேட்டாக இருந்து நம்மளை இது பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு கொல்ல வந்திருக்காங்கன்னா ஊர் மக்கள் வந்தனால, என்னோட சொந்தக்காரங்க வந்தனால தப்பிச்சோம். இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஏன்டா நாம் தமிழர் கட்சிக்கும் இவன் பண்ணதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இதை பண்ணதே என்டிகேவோட தம்பிக்கை தான்டா. இப்படி ஒரு விஷயம் காலையில் நடந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் என்டிகேல இருந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. நினைச்ச கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு.